சேனல். ஸோ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நிஃப்டி வந்து ஒரு 49 பாயிண்ட் கீழே இறங்கியிருந்துச்சு. ஸோ சென்செக்ஸ் ஒரு 116 பாயிண்ட் இறங்கியிருந்துச்சு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நெகட்டிவாக இருந்துச்சு, ஃப்ளாட்டாகவும் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ பெரிய லெவலில் வீழ்ச்சி இல்லை, பட் இட்ஸ் நாட் குட் சைன். ஸோ செக்டார்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்டார் வந்து 0.48% மேலே இருந்துச்சு ஹையஸ்ட்டாக. ஸோ மெட்டல் செக்டார் ரொம்ப அடி வாங்கி -2.77% கீழே இறங்கியிருந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும், கன்சிடர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரைடேயில். ஸோ நான் வந்து ரிலையன்ஸும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,776 கோடி கிட்ட விற்றுருக்காங்க கேஷ் செக்மெண்ட்டில். ஸோ டிஐஐஸ் வந்து ஒரு 9,000 கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக நம்ம மார்க்கெட்டை விட்டு எஃப்ஐஐஸ் வெளியே போயிட்டுருக்காங்க. இது வந்து ரொம்ப பேட் சைன். ஸோ நம்மளுடைய மார்க்கெட் வீக்காக இருக்குன்றது இதே தெரிவிக்குது. நேற்றுக்கு யூஎஸ் மார்க்கெட்டு ஹெவியாக ஃபால் ஆகிருந்துச்சு. ஸோ நாஸ்டாக் ஒரு 1,400, நாஸ்டாக் 100,400 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் 189 பாயிண்ட்ஸ், டவ் ஜோன்ஸ் ஒரு 633 பாயிண்ட்ஸ், ரசல் ஒரு 100 பாயிண்ட் கிட்ட டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நேற்றுக்கு எஸ்பெஷலி பெரிய செல்லிங் சிப் கம்பெனிஸில். ஸோ இன்வெஸ்கோ QQM வந்து ஒரு 5% கிட்ட கீழே இறங்கியிருக்கு. ஸோ டொயோட்டா, மைக்ரோசாஃப்ட் எல்லாமே கீழே இறங்கியிருக்கு. அடுத்து வந்து என்விடியா, ஏஎம்டி சிப்ஸ், ஏஎம்டி அதுவும் இறங்கியிருக்கு. ஸோ ஏஎம்டிலாம் 10% கிட்ட இறங்கியிருக்கு. ஸோ இம்பார்ட்டண்ட் ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூஎஸில் ஜாப் டேட்டா நல்லா வந்திருக்கு, அவங்க எதிர்பார்த்ததை விட நல்ல ஜாப் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெவியாக ஏஐ கம்பெனிஸை செல் ஆஃப் பண்ணுறாங்க, அதனாலேயும் மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஸோ பாண்டோடைய அவங்களுடைய 10 இயர் 30 இயர் பாண்ட் ஈல்ட்ஸ் வந்து மேலே ஏறி இருக்குது. ஸோ அதனால தான் மார்க்கெட்டு இறங்கியிருக்கு. அது இல்லாமல் ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ ஈரான் யூஎஸ் வார் இன்னும் எதுவும் முடிஞ்ச பாடு இல்லை, பீஸ் டாக் எதுவும் நடந்த முடியல. ஸோ மண்டே நம்ம மார்க்கெட்டு இந்த ஷாக்கை அப்சர்வ் பண்ணுமா, இல்லை இங்கேருந்து மேலே போகுமா? ஏன்னா லாஸ்ட் 1 வீக்காக ஐடி ஸ்டாக்ஸ் கொஞ்சம் மேலே இருந்துச்சு. ஸோ அது திரும்பவும் கீழே இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேற்றுக்குமே இறங்கியிருக்கு, இன்னும் ஃபர்தராக போகலாம். ஸோ டிசிஎஸ்லாம் 2000 கீழே போச்சுன்னா கன்சிடர் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.